ஹாய் காய்ஸ்! ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தமிழ் அனிமி சீரிஸ்ல வீடியோ வருது. அதாவது ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது. ரொம்ப வருஷம். இன்னும் போக போகலாம் நீங்க பார்ப்பீங்க. கன்டினியூஸா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் வந்து பார்த்தோன்னா, கிராண்ட் ப்ளூ. இது வந்து பார்த்தோன்னா, ஒரு கோக்கு மகான எபிசோடு. கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா, நெறைய சென்சார் சீன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் கட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ, அதெல்லாம் கதைக்கு தேவை இருக்கோ, இல்லையோ ஆனாலும் நாங்க கட் பண்ணிருவோம். இஃப் இன் கேஸ் அதெல்லாம் கட் பண்ண முடியல அப்படின்னா, அத வேற மாரி சொல்லி உங்கள்ட்ட கதைய சொல்றோம். ஓகேவா? ரொம்ப பேச வேணாம்னு தோணுது. நெறைய வீடியோஸ்லாம் பெண்டிங் இருக்கு. வாங்க ஒவ்வொரு வீடியோக்குள்ளயா போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமி கிராண்ட் ப்ளூ. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, Instagram பேஜ் இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோரியோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கடல்ல ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அங்கிள் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கூட தான். அப்ப ஹீரோவ பார்த்து கேட்கறாங்க. நம்ம ஹீரோ நேம் வந்து லோரி. ஓகேவா? "என்ன லோரி 10 வருஷத்துல இவ்ளோ வளர்ந்துட்டியாப்பா?" அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. நம்ம தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 20 வயசு ஆச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, 10 வயசுல இருக்கும்போது இந்த ஊர விட்டு போனது. அதுக்கப்புறம் இப்ப தான் திரும்பி வரான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அங்கிள்ட்ட வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் பொலைட்டா தான் பேசிட்டு இருக்கான். "சரிங்கங்க, அப்படி இப்படி, இப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான்." இத பார்த்த அந்த அங்கிள் வந்து பார்த்தோன்னா, "நம்மலாம் சொந்தக்காரங்கப்பா. கூச்சப்படாம நார்மலா பேசு." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வண்டி வந்து பார்த்தோன்னா, ஒரு கடைக்கு முன்னாடி நிக்குது. நம்ம தலைவன் வந்து பார்த்தோன்னா, அப்படியே தலைய தூக்கி அந்த கடைய பார்க்குறான். பார்த்தா அந்த கடை பேர் வந்து பார்த்தோன்னா, கிராண்ட் ப்ளூ. அதாவது நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த அனிமியோட பேர தான் வந்து பார்த்தோன்னா, கடையோட பேரா வச்சிருக்காங்க. இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இங்க டைவர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, டைவிங் பண்றவங்க, ஸ்கூபா டைவிங் பண்றவங்க எல்லாருமே நம்ம கடைக்கு தான் வந்துட்டு போவாங்க. ஓகேவா? கிராண்ட் ப்ளூக்கு தான் வந்துட்டு போவாங்க. நம்ம தலைவன் வந்து அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அந்த பக்கம் வந்து அங்கிள் வந்து பார்த்தோன்னா, "சரி லோரி நீ அப்படியே போய் நம்ம கடைய சுத்தி பார்த்துட்டு இரு. நான் வண்டிய போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் கிளம்ப, நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, அப்படியே சைடா வந்து கடல்லாம் ரசிச்சுட்டு இருக்கான். நம்ம லோரி எதுக்காக இங்க வந்திருக்கான்னா, காலேஜ் படிக்கிறக்காக தான். அதுவும் வந்து பார்த்தோன்னா, இனிமேல் அவன் அங்கிள் கூட தான் தங்கி படிக்க போறான். அப்படியே வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரி அப்படியே கடல்லாம் ரசிச்சுட்டு இருக்கான். அப்பா 10 வருஷம் ஆச்சு. நான் இந்த மாரி கடல் சைடுலலாம் இருந்து, இப்ப தான் வந்து பார்த்தோன்னா, அகைன் நான் காத்து, மழை, வெயிலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் பேசிட்டு இருக்கான். அப்ப அடிச்ச காத்துல வந்து பார்த்தோன்னா, கண்ண மூடி தொறக்கும்போது ஒரு புள்ள வந்து பார்த்தோன்னா, அழகா நின்னுட்டு இருக்கு. அத பார்த்த லோரி வந்து பார்த்தோன்னா, அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்ப லோரியோட அங்கிளோட சத்தம், "லோரி எங்கடா இருக்க? இந்த சைடு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்டோனே லோரி வந்து பார்த்தோன்னா, ஓட ஆரம்பிச்சுடுறான். அப்ப அவன் மைண்டுக்குள்ள ஒண்ணே ஒண்ணு தான் ஓடிட்டு இருக்கு. இந்த புள்ளைய நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்க? அப்படிங்கிற மாரி தான் லோரி திங்க் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே ஓடி வரும்போது லோரிக்குள்ள அப்படியே மைண்டுக்குள்ளலாம் வந்துட்டு இருக்கு. கடைக்குள்ள வந்து பார்த்தோன்னா, அவ்வளோ பேர் இருக்க போறாங்க. எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட் ஆக போறாங்க. யாரெல்லாம் இருக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் ஆசையில அப்படியே வேகமா வந்து கதவ தொறக்குறான். பார்த்தா உள்ள எல்லாருமே பசங்களா இருக்கானுங்க. எல்லாரும் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. இத பார்த்த லோரி "விளங்கும்டா" அப்படின்னு சொல்லிட்டு கதவ பூட்டிடுறான். அப்புறம் அவன் மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். "இல்ல, இல்ல, இல்ல, இல்ல. இதெல்லாம் நான் பார்த்ததுல உண்மை கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு லோரி அகைன் தொறக்குறான். பார்த்தா அதே ஆளுங்க தான் உள்ள இருக்கானுங்க. அதுவும் ஜட்டி எல்லாம் போட்டு ஸ்டோன் பேப்பர் சிசர் ஆடிட்டு இருக்கானுங்க. இத பார்த்தா லோரி "விளங்கும். போச்சு போ. என் லைஃப்ல புதுசு புதுசா பார்க்கணும்னு நினைச்சேன்டா. அதுக்கு நீ இப்படியாடா பார்க்க வைப்பீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோரி அப்படியே மனசொடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ உடனே அங்கிள் வந்து பார்த்தோன்னா, வெல்கம் பண்றாரு லோரிய. இத பார்த்த லோரி வந்து பார்த்தோன்னா, செம்ம கடுப்பாயிட்டு, "யோவ் அங்கிள் இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கும்போது அவரு ட்ரெஸ்ஸ காட்டிட்டு, "இதான்ப்பா என் வேலை. இது இப்படிதான் போட்டிருப்பேன். இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்றான். இதெல்லாம் பார்த்த லோரி, "யோவ் அங்கிள் நான் உன்ன பத்தி பேசலையா? இங்க என்னையா நடந்துட்டு இருக்கு? அவனுங்கலாம் என்னையா பண்ணிட்டு இருக்கானுங்க?" அப்படி சொல்லி கேட்டுட்டு லோரி திரும்புறான். பார்த்தா ஒருத்தன் மஞ்ச கலர் முடி இருக்கிறவன் வந்து பார்த்தோன்னா, ஷார்ட்ஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்கான். இத பார்த்த லோரி, "டேய் என்னடா பண்ற உள்ள?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, "யோவ் அங்கிள் எதையாச்சும் கேளுயா. உன் பாருயா என்னலாம் பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லி நம்ம லோரி கேட்க, அந்த பக்கம் அங்கிள் வந்து பார்த்தோன்னா, "இது எப்பயும் நடக்கிறது தானே. இதுல என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி நம்ம அங்கிள் சொல்றாரு. இத கேட்டவுடனே லோரி, "ஆள உட்றா" அப்படிங்கிற மாதிரி, "நான் என் வீட்டுக்கே போய்க்கிறேன்டா. இங்க தங்குறதுக்கு நான் என் ஃபேமிலி கூடவே அகைன் தங்கிக்கிறேன். நான் ஃப்ளைட்ல வந்துட்டு போய் கூட படிச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லி லோரி ஓட ஆரம்பிச்சுடுறான். அப்ப அந்த மஞ்ச கலர் முடிக்காரனும், அப்புறம் பாக்ஸ் கட் பண்ணவனும் வந்து பார்த்தோன்னா, நம்ம அங்கிள்ட்ட வந்து கேட்கறான். "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அங்கிள் வந்து சொல்றாரு, "அது ஒண்ணும் இல்லப்பா. என் சொந்தக்கார பையன் தான். இந்த இசு யுனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கான்." அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட அந்த 2 பேருமே, "இசு யுனிவர்சிட்டி, இசு யுனிவர்சிட்டி." அப்போ நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பார்த்தோன்னா, அப்படியே வில்லங்கத்தனமா பார்க்கறானுங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோவ தான் காட்டுறானுங்க. நம்ம தலைவன் ஓடி வந்துட்டு கொஞ்சம் வெளிய வந்துட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்கான். "என்ன எல்லாம் பைத்தியக்கார பசங்களா இருக்கானுங்க உள்ள." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, பின்னாடி இருந்து 2 வாய்ஸ், "டேய் ஒழுங்கா நில்றா, புதுசா வந்த பயலே." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தொரத்திட்டு இருக்கானுங்க. இத பார்த்த நம்ம ஹீரோ எடுத்தான் பாரு ஒரு ஓட்டம் அகைன்ட்டு. அந்த புதுசா வந்தானுங்கள 2 பசங்க, அவங்க வந்து பார்த்தோன்னா ஓடிக்கிட்டே கேட்கறானுங்க, "எதுக்குடா எங்கள பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்க?" அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ அப்ப சொல்றான், "டேய் நீ கூட பரவாயில்லடா. உன் ஃப்ரெண்ட் இருக்கான் பார்றா, அவன் ஷார்ட்ஸ போட சொல்றான். அவன் எதுவுமே போடலடா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். கடைசியில வந்து பார்த்தோன்னா, "டேய் நில்றா, நில்றா, நில்றான்னு" சொல்லிட்டு அந்த புதுசா வந்த பசங்க வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோவ புடிச்சிடுறானுங்க. நம்ம ஹீரோ அப்படியே வந்து பார்த்தோன்னா, அந்த கடைக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. நம்ம அங்கிள் பார்த்துட்டு, "ஒரு வழியா வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த 2 பசங்க வந்து பேசிக்கிறாங்க, "எதுக்காக எங்கள பார்த்து ஓடிட்டு இருக்க? நாங்க நார்மலா தானே இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு. இத பார்த்த நம்ம ஹீரோ, "டேய் நீங்கலாம் நார்மலாவாடா இருக்கீங்க? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்கறான். "கொஞ்சம் ட்ரவுசர் ஆச்சும் போட்டு நில்லேன்டா. ஏன்டா மஞ்ச கலர் முடி இருக்கிறவனே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அந்த மஞ்ச கலர் முடி இருக்கிறவன் சொல்றான், "ட்ரெஸ் எனக்கு போடணும்னு ஆசை தான். ஆனா போடாம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவ பார்த்து சொல்றான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ, ரைட்ரா பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாரி நின்னுட்டு இருக்கான். அப்ப அந்த மஞ்ச கலர் முடி வச்சிருக்கான்ல, அவன் வந்து சொல்றான், "அது ஒண்ணும் இல்லப்பா. நாங்க ராக் பேப்பர் சிசர் விளையாண்டுட்டு இருந்தோம். அதனால தான் வந்து பார்த்தோன்னா இப்படி நின்னுட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த
மஞ்சள் கலர் சொல்றான், "அது ஒண்ணும் இல்லப்பா, டேங்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ராக் பேப்பர் சிசர்ல யார் தோக்குறாங்களோ அவன வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம்." அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதனால தான் தம்பி இந்த விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்டோனே ஹீரோக்கு கொஞ்சமாச்சும் புரியுது. ஓ! இதுக்காக தான் இவனுங்க இப்படி விளையாண்டுட்டு இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப ஹீரோ வந்து கேட்கறான், "சரி ராசா, ராக் பேப்பர் சிசர்லாம் விளையாண்டுட்டு இருந்தீங்க. அதுக்காக ஏன்பா இப்படி நின்னுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மஞ்ச கட்டர்ஸ்காரனுக்கு பதிலே சொல்ல முடியல. உடனே அந்த சைடு இருந்த பாக்ஸ் கட் பண்ணியிருந்தான்ல, அவன் தான் சொல்றான், "ராக் பேப்பர் சிசர் விளையாடணும்னா ஃபர்ஸ்ட் ட்ரவுசர் போட்டு தான் விளையாடணும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஆரம்பிக்கணும்." அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட நம்ம ஹீரோ, "எவன்டா இந்த முட்டாள்தனமானது எழுதுனது? ராக் பேப்பர் சிசர்னா சும்மா விளையாடுறதுடா. ஏன்டா லூசு மாரி விளையாடுற?" அப்படின்னு சொல்லி கடுப்பாகுறான். அப்படியே வந்து பார்த்தோன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோவும் அந்த மஞ்ச முடிக்காரன் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே வந்து பார்த்தோன்னா வெளிய போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மஞ்ச முடிக்காரன் வந்து சொல்றான், "என் பேரு தான் வந்து பார்த்தோன்னா ரியூஜி. நானும் வந்து பார்த்தோன்னா நீ படிக்கிற அதே காலேஜ்ல படிக்க போறேன். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்டோனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா அவன இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, "நானும் அங்க தான்ப்பா படிக்க போறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கம் மஞ்ச கலர் இருக்கான்ல ரியூஜிய வந்து சொல்றான், "ஒரு வழியா நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறோம். ஒரே கிளாஸ்ல இருக்க போறோம். ஒரே கிளப்ல தான் இனிமேல் இருக்க போறோம்" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட நம்ம ஹீரோ, "நான் எங்கடா சேர்றேன்னு சொன்னேன்?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். இத கேட்ட நம்ம ரியூஜி வந்து பார்த்தோன்னா, "இல்ல உன் கண்லயே எனக்கு தெரியுது. நீ நம்ம கிளப்ல தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஆசையா இருக்க" அப்படின்னு சொல்லி அப்படின்னு வந்து நம்ம ரியூஜி வந்து மத்தனா மண்டைய கழுவிட்டு இருக்கான். இத பார்த்து நம்ம ஹீரோ, "ஓ! அப்படியா? என் மூஞ்சில என் கண்ணு எங்க இருக்கு? கரெக்ட்டா சொல்லு பார்க்கலாம்" அப்படிங்கிற மாரி கேட்கறான். அடுத்த சீன்லயே வந்து பார்த்தோன்னா, ரியூஜி வந்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோ கிட்ட வலுக்கட்டாயமா அவங்க கொய்யால கையெழுத்து போடுறா, கிளப்ல ஜாயின் பண்றேன் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இது வந்து பார்த்தோன்னா நெறைய அனிமீஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காலேஜ்ல ஒவ்வொரு கிளப் இருக்கும். அந்த கிளப்ல வந்து பார்த்தோன்னா, ஆளுங்கள சேர்க்கிறதா வந்து பார்த்தோன்னா மெயின் வேலையா இருக்கும் லீடர்ஸ்க்கு. அதே தான் இப்ப நம்ம ரியூஜி பண்ணிட்டு இருக்கான். அந்த பாக்ஸ் கட் பண்ணியிருந்தால அவனும் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தோன்னா, அகைன் நம்ம ஹீரோவும் ரியூஜி தான் காட்டுறாங்க. 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. "உனக்கு டைவிங் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியூஜி வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோவ பார்த்து கேட்க, நம்ம ஹீரோ சொல்றான், "ஐய்யய்ய! அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. எனக்கு தான் நீச்சல் அடிக்க தெரியாதே. அப்புறம் எப்படி நான் வந்து பார்த்தோன்னா டைவிங் பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, அந்த பக்கம் ரியூஜி வந்து சொல்றான், "ஐ கெஸ் நான் சொன்னது உனக்கு புரியலன்னு நெனைக்கிறேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தான் கேட்டேன். அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இந்த இடத்துல முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியூஜி சொல்றான். இத கேட்ட நம்ம ஹீரோ, "டேய் எனக்கு நீச்சலே தெரியாதுங்கிறேன். அப்புறம் எப்புட்றா லூசு பயலே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியூஜி கிட்ட சொல்றான். இத கேட்ட ரியூஜி வந்து பார்த்தோன்னா, "என்னடா எப்ப பார்த்தாலும் முடியல, முடியல, முடியலன்ட்டு. ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணியிருக்கியா? உனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்டா. எப்பயும் வந்து பார்த்தோன்னா, ஒரே இத புடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் புதுசு புதுசா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். அத வந்து தெரிஞ்சுக்கோ. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லையா? அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியூஜி சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அவ்வளோ பெரிய கருத்த ஈஸியா சொல்லிட்டு போயிட்டான் நம்ம ரியூஜி. இத கேட்ட நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா, "யார்றா இவன்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரவுசர் போடாம நின்னுட்டு இருந்தான். இப்ப என்னடான்னா தத்துவம்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கானே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, அப்படியே பார்த்து ஷாக் ஆயி பார்த்துட்டு இருக்கான். அங்க வந்து பார்த்தோன்னா, ஒரு புள்ளைய காட்டுறாங்க. அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா, டைவிங்லாம் முடிச்சுட்டு அப்பதான் வந்திருக்கு. இத பார்த்த நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா, அங்கேயே நின்னுட்டு இருக்கான். அப்ப வந்து பார்த்தோன்னா, நம்ம ரியூஜி வந்து சொல்றான், "சரி நான் போய் டேங்க்க போய் ஃபில் பண்ணிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியூஜி கிளம்பிட்டான். அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ பார்த்தோன்னே டக்குனு ஓடி வந்துட்டு, "ஏய் ரொம்ப நாளாச்சு உன்னைய பார்த்தே." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, நம்ம தலைவன், "வணக்கங்க. இப்பதான் உங்கள நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கான். இத பார்த்தோனே அந்த புள்ள, "ஏய் என்னையவே மறந்துட்டியா? நான் தான்ப்பா அந்த சொந்தக்கார புள்ள, அங்கிளோட புள்ள." அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. அடுத்த ஷாட்லயே வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா, அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. "என்னைய மன்னிச்சிருங்க, உங்களுக்கு தெரியாத மாரி நடந்துக்கிட்டதுக்கு." அப்படிங்கும்போது, "சரி, சரி விடு, விடு. 10 வருஷம் ஆச்சுல்ல. அது அப்படிதான் இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த புள்ள சொல்லுது, "என் தங்கச்சிய பார்த்தியா நீ? என் தங்கச்சிய பார்த்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஈஸியா அடையாளம்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு அப்பதான் மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. "ஆமா, ஆமா. ஒரு புள்ள டைவ் பண்ணிட்டு இருந்துச்சுல்ல, அந்த புள்ள தானா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா, திங்க் பண்ணிக்கிறான். அப்ப அந்த புள்ள வந்து கேட்கறான், "சரி நீ வந்து பார்த்தோன்னா, டைவிங் கிளப்ல வந்து ஜாயின் பண்ண போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோ, "ஐய்யய்யோ! இல்லவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு அந்த டைவிங்லாம் புடிக்காதுன்னுலாம் இல்ல. புடிக்கும். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் புடிக்காது." அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட அந்த புள்ள, "என்னது புடிக்காது?" அப்படிங்கும்போது, "பசங்க தான்." அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன் இப்படி சொல்றேங்கும்போது, நம்ம தலைவன் வந்து பார்த்தோன்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூல்லயே படிச்சிருப்பான் போல. அதனால வந்து பார்த்தோன்னா, பசங்கன்னாலே நம்ம ஹீரோக்கு வேண்டாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். அப்படியே வந்து பார்த்தோன்னா, கதவ ஓப்பன் பண்ணா, அங்க இருக்கிறவனுங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா இருக்கானுங்க. இத பார்த்த நம்ம ஹீரோ, "இதத்தான்டா சொன்னேன். பசங்க வைபு. இதத்தான் சொல்றேன். 12 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இனிமேல் முடியாதுடா." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த பாக்ஸ் கட் பண்ணியிருப்பான்ல, அவன் வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரிய ஒரே இதா தூக்கிட்டு போயிட்டு அந்த ரியோஜி கிட்ட குடுத்துடுறான். ரியோஜி சொல்றான், இதான்ப்பா இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் டே வெல்கம் பார்ட்டி. ஸோ என்ன வேணுமோ குடி. சரியா? எந்த பஞ்சாயத்தும் இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட நம்ம ஹீரோ, "டேய் நான் எங்கடா உங்க டீம்ல சேர்ந்தேன்? என்ன ஏன்டா குடிகாரனாக்க ட்ரை பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். இதெல்லாம் கேட்ட ரியோஜி வந்து பார்த்தோன்னா, "ஏய் லோரி தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. மொத விஷயம் தெரிஞ்சுக்கோ. எதா இருந்தாலும் முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்க்காமலே உன்னால முடியாது, முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இது முட்டாள்தனம்டா. உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியோஜி சொல்ல, அந்த பக்கம் அந்த பாக்ஸ் கட் மண்டையா இருக்கான்ல, அவன் சொல்றான், "ஆமா, ஆமா. ட்ரையே பண்ணல அப்படின்னா அவங்க ரொம்ப வேஸ்ட்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்ட நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, "தேவையே இல்லாம பேசாதீங்க. நீங்க என்ன பண்ணாலும் நான் இந்த ஆட்டத்துக்குள்ளயே வரமாட்டேன்டா." அப்படிங்கிற மாரி நம்ம லோரி பேசிட்டு இருக்க, இவனுங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா மண்டைய கழுவிட்டு இருக்கானுங்க. "இது ஒரே ஒரு வாட்டி குடி. நம்ம ராக் பேப்பர் சிசர் விளையாடலாம். ராக் பேப்பர் சிசர் விளையாண்டா உனக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்துரும். நீ வந்து பார்த்தோன்னா பெரிய ஆள் ஆகிரலாம். உனக்கும் நீச்சல் கத்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கானுங்க. இத கேட்ட நம்ம லோரி வந்து சொல்றான், "இதெல்லாம் வேலைக்கு ஆகாது கண்ணா. நீங்க என்ன வேணா பேசிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. உங்களோட இதுக்கெல்லாம் நான் வந்து சேர மாட்டேன்."
மாட்டேன். அண்ட் ஆல்சோ நீங்க என் மண்டைய கழுவ பார்க்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்க கூட வந்து சேர மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு லோரி வந்து பார்த்தீங்கன்னா, கெத்தா சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அந்த புள்ளைய தான் காட்டுறாங்க. இந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லோரிய பத்தி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த பிள்ளைக்கு லோரி யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ லோரி கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருந்திருக்கு. ஸோ அவங்க விளையாண்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, திங்க் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த ஹோட்டலுக்குள்ள வந்துட்டு இருக்கு. உள்ள வந்தா நம்ம லோரி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரவுசர போட்டு எவனாச்சும் என்கிட்ட வாங்கடா சண்டைக்கு. என்னை எவன்டா ஜெயிப்பீங்க ராக் பேப்பர் சிசர்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இது அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரியூஜி சொல்றான், "டேய் லோரி பட்டைய கிளப்பிட்டடா. உன் கூட எவனுமே போட்டிக்கு நிக்க முடியல. வந்தவனுங்க எல்லாரும் தோத்து தோத்து போயிட்டு இருக்கானுங்க" அப்படின்ட்டு. அப்படியே லோரி சொல்றான், "வாடா வாடா எவனா இருந்தாலும் சண்டைக்கு வாங்கடா. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்ப அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, "நான் வீட்டுக்கு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, லோரியோட மூஞ்சியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியா போயிருது. அந்த புள்ள இவன பார்த்துட்டு சை அப்படிங்கிற மாரி பாக்குது. நம்ம ஹீரோ இத பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "ஐயய்யா! என்னங்க இப்படி ஆயிப்போச்சே" அப்படிங்கிற மாரி மூஞ்சிய வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஓகே, ஓகே நம்ம நார்மலா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் வீட்டுக்கு வந்துட்டியா? உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்ல தான் கை வைப்பான். இத அந்த புள்ள பார்த்துட்டு டடால்னு ஷோல்டர தட்டி விட்டு அந்த டீ ஷர்ட் எடுத்துட்டு போய் அவங்க அக்கா கிட்ட குடுத்து, "இனிமேல் எனக்கு இந்த டீ ஷர்ட்டே வேண்டாம். தூக்கி குப்பையில போட்டுரு. இல்ல எரிச்சு போட்டுரு" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத பார்த்த ஹீரோ, "டேய் நான் அப்படி எதுவுமே பண்ணலையே. என் கை ஒண்ணும் அழுக்கா கூட இல்லையேடா" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கான். அந்த புள்ள அப்படியே திரும்பிட்டு சொல்லுது, "நான் நெனச்சு கூட பார்க்கல. நீ இப்படி ஒரு முட்டா பயலா வளர்ந்திருப்ப" அப்படின்ட்டு. "அதுவும் இவனும் கூட போய் சேர்ந்திருக்க பாத்தியா?" அப்படின்ட்டு அந்த புள்ள வந்து சொல்லுது. இத கேட்ட லோரி, "எம்மா அப்படிலாம் இல்லம்மா. நான் கொஞ்சம் நல்லவன் தான்" அப்படின்னு சொல்லி சொல்றதுக்குள்ளயே அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கதவ சாத்திட்டு போயிருது. நம்ம லோரி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். அப்ப வந்து சொல்றான், "பாத்தியாடா என்ன அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கேவலத்துக்கும் கீழ பாக்குதுடா. அப்படி ட்ரீட் பண்ண வச்சுட்டீங்களேடா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். இத பார்த்த அந்த பாக்ஸ் கட்டிங் இருக்கான்ல, "விடுப்பா விடுப்பா அப்படித்தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். "லைஃப் என்ன கே ட்ராமா மாரி எல்லா நாளும் நல்லாவா போயிட்டு இருக்கும்? உன் லவ்வர் கூடயே எப்பயும் இருப்பியா? இப்படித்தான் இருக்கும் லைஃப்னா. சரியா? மேலயும் கீழயும் போயிட்டு தான் இருக்கும். ஓகேவா?" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட லோரி, "ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். நான் இப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. என் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி டிராமா மாரி போகும் அப்படின்னு சொல்லி" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட நம்ம வந்து பார்த்தோன்னா, ரியூஜி அந்த பாக்ஸ் கட் இருக்கிறவனு, "மச்சான் ஃபயரா பேசுறடா. இப்படித்தான்டா இருக்கணும். லைஃப்னா இப்படித்தான். நீ வந்து நெக்ஸ்ட் போய்க்கிட்டே இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா பேசிட்டு இருக்கானுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, "சரி மச்சான் எனக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் என்னடான்னா, "டேய் மச்சான் நான் வேலைக்கு போணும். சரி நானும் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட லோரி, "ஆ சரி, சரி நானும் கிளம்புறேன்ப்பா. நம்ம கூட உங்களுக்குள்ள இருந்ததுல ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். உடனே ரியூஜி வந்து பார்த்தோன்னா சடால்னு புடிச்சு, "எங்க போறீங்க? இன்னும் நமக்கு எவ்வளவோ ஃபங்ஷன் இருக்கு. இன்னும் எவ்வளவோ ஃபன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள போற" அப்படின்னு சொல்லி சொல்றான். லோரி வந்து சொல்றான், "டேய் நீ விட்டுருங்கடா. நான் காலையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்ஷனுக்கு போணும்டா. எனக்கு ஃபர்ஸ்ட் டே இருக்கு சரியா? நான் போகாம உங்க கூட எப்புட்றா இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட ரியூஜி அந்த பாக்ஸ் கட்டுக்காரனும் சொல்றான், "இதுல என்னப்பா இருக்கு? நானும் உங்க காலேஜ் தானே. போற போக்குல உன்னை வந்து டிராப் பண்ணிடுறேன். சோ பிரச்சனையே ஆகாது சரியா? கவலையெல்லாம் படாத" அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்த சீன்ல நம்ம லோரிய தான் காட்டுறானுங்க. லோரி நல்லா தூங்கி முடிச்சுட்டு அப்படியே எந்திரிக்கிறான். அப்படியே பயங்கரமான தலைவலி. ஏன்னா நேத்து நைட் ஃபுல்லா பார்ட்டி வைப் அப்படின்னு லோரி திரிஞ்சுட்டு இருந்திருக்கான். அங்க இருக்கிற 2 பசங்க அப்படியே வந்து பார்த்தோன்னா படுத்து கிடக்கானுங்க. நம்ம ரியூஜியும் அந்த பாக்ஸ் கட்டிக்காரனும். இத பார்த்தா லோரி வந்து பார்த்தோன்னா, "ஓ இவனுங்களும் இங்க தான் இருக்கானுங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா ஃபோன் எடுக்குறான். ஃபோன் எடுத்தா 8 மணிக்கு மேல ஆச்சே. நம்ம லோரி வந்துட்டு பார்த்தோன்னா, "ஐயய்யோ! நான் 9 மணிக்கு காலேஜ் போணுமே" அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா உட்கார்ந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க. லோரிக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே சுத்தி முத்தி எல்லா சைடும் பார்க்குறான். பின்னாடி வந்து பார்த்தோன்னா காலேஜோட ஆடிட்டோரியம் இருக்கு. இத பார்த்து அவனுங்க வந்து பார்த்தோன்னா, "என்னடா டேய் இங்கேயே வந்து விட்டுட்டீங்களாடா?" அப்படிங்கிற மாரி லோரி நின்னுட்டு இருக்கான். அப்ப அந்த 2 பேருமே எந்திரிச்சு வந்து சொல்றானுங்க, "பாத்தியா இனிமேல் நீ லேட்டா போமாட்டீல. உன்னைய காலேஜ்லயே வந்துட்டோம்ல. எப்படி?" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத பார்த்து நம்ம ஹீரோ, "அட போடா டேய் லூசு பசங்களா" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கான். அடுத்த ஷாட்ல நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தோன்னா, கிளாஸ் ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தோன்னா, கிளாஸ் ரூம ரசிச்சுட்டு இருக்கான். இனிமேல் இருந்து எல்லாருமே நியூ ஃபிரெண்ட்ஸ் தான் கிடைக்க போறாங்க. நியூ பீப்பிள்ஸ் இனிமே என் லைஃபே வந்து பார்த்தோன்னா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே பின்னாடி இருக்கிறவங்களும் வந்து பார்த்தோன்னா, புரணி பேசிட்டு இருக்கானுங்க. "இதோ அவன் தான் பாரு சட்டியோட உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு. அவன் தான்டா ஆடிட்டோரியம் முன்னாடியே படுத்து கிடந்தான். என்ன இப்படிலாம் பண்றானுங்க. அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் பார்றா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியே வந்து பார்த்தோன்னா, கேமரா பின்னாடி போகுது. அப்பதான் நம்ம லோரி எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கானே காட்டுறாங்க. லோரி வந்து பார்த்தோன்னா, ஷார்ட்ஸ் போட்டு எப்படி காலையில இருந்தானோ அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அங்க 2 பிள்ளைங்களும் வந்து பார்த்தோன்னா, "ஏய் பாத்தியா இவன் கியூட்டா இருக்கான்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட லோரி, "ஓ நம்மளே தான் சொல்றாங்களா?" அப்படின்னு சொல்லி லோரி டக்குன்னு திரும்புறான். பார்த்தா அங்க ஒருத்தன் ஸ்மார்ட்டா உட்கார்ந்துட்டு இருக்கான். இத பார்த்த லோரி, "ஆமாய்யா உண்மையிலேயே ஸ்மார்ட்டா தான் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீ ஷர்ட்ல பார்த்தா பொம்மை படம் போட்டிருக்கு. இத பார்த்த லோரி, "அட விளங்குண்டா இவன் பொம்மை படம் போட்டிருக்கானே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறான். அந்த பையன் இவன பார்த்துட்டு, "சை யார்றா அவன்?" அப்படிங்கிற மாரி டக்குன்னு திரும்புறான். இந்த பக்கம் லோரியும், அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா முறைச்சிட்டு இருக்கானுங்க. இதுல 2 பேருமே அட் அ டைம்ல சொல்லிக்கிறானுங்க, "இவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து சொல்றாங்க, "ஓகே இன்னைக்கான கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு. சோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏய் எனக்கு புரியவே இல்லடா. அனிமேல இப்படிலாமாடா எடுத்து வைப்பீங்க? அவன் ட்ரவுசரோட உட்கார்ந்துட்டு இருக்கான்டா. டீ ஷர்ட் போடல எதுவுமே போடலடா. அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்களாடா?" அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க, ஓகே பேக் டு தி பாயிண்ட். பின்னாடி இருக்கிற பசங்கலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க, "ஓகே, ஓகே வாங்க என்னென்ன கிளப்லாம் இருக்குன்னு போய் செக் பண்ணலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இத பார்த்து நம்ம லோரி, "ஓகே நம்மளும் போய் கிளப்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா என்ன இருக்குன்னே தெரியாதே" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த சிஸ்டர் இருக்காங்களா, இவங்க கூட வந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல அந்த சொந்தக்கார புள்ள. அந்த சொந்தக்கார புள்ள பின்னாடி தான் இருக்கு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "சரி, சரி நம்ம வேணா போய் கிளப்லாம் செக் பண்ணி பார்க்கலாமாம்மா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த
புள்ள "ஏய் என் கூட பக்கத்துல மட்டும் வந்து நிக்காதடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதா கிளம்பிருது. அப்ப வந்து ஹீரோ கேட்கறான், "ஏம்மா என்னாச்சு?" அப்படிங்கும்போது, "டேய் ட்ரவுசர் போட்டுட்டு நின்னுருக்கடா. அது உனக்கு தெரியுமா தெரியாதா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் வந்து பார்த்தோம்னா நம்ம லோரி வந்து திங்க் பண்றான். ஆமால்ல என்கிட்ட துணியே இல்ல. நான் துணி வேணும்னா வீட்டுக்கு போணும். இப்ப நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு லோரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த புள்ள வந்து பார்த்தோம்னா, "சரி நீ என்ன வேணா கருமம் பண்ணிக்கோ. நான் வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறான். உடனே லோரி வந்து பார்த்தோம்னா, "சரிம்மா நானும் வரேன்" அப்படின்ட்டு. இத கேட்ட அந்த புள்ள வந்து பார்த்தோம்னா, "நீ எதுக்குடா என் கூட வர?" அப்படின்ட்டு. "எனக்கு தான் வழியே தெரியாதுல்ல. நீ தான் வீட்ட காட்டணும். இல்லைன்னா நான் எப்படி வர்றது?" அப்படின்னு சொல்லிட்டு இத கேட்ட அந்த புள்ள, "ஐயய்யோ! உன் கூடலாம் போனா என் மானம் போயிரும். சோ நீ எப்படியோ போப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட லோரி, "என்னம்மா சொல்ற? எனக்கு என்னம்மா குறைச்சல்?" அப்படிங்கும்போது, "ட்ரெஸ் தான்ப்பா குறைச்சல். நீ இப்படி வந்தீன்னா எவனுமே என்னைய மதிக்க மாட்டான். சரியா? அதனால நான் மட்டும் வீட்டுக்கு போறேன். சோ நீ இங்கேயே கெட" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது. இத கேட்ட லோரி வந்து பார்த்தோம்னா, "எனக்கு நல்லாவே தெரியும். நான் இல்லாம நீ வீட்டுக்கு போமாட்டேன்னு சொல்லிட்டு, சோ உனக்கு அது ஒரு ப்ராப்ளம் தான். சோ என்னைய எப்படியாச்சும் கூட்டு போ" அப்படின்னு சொல்லி சொல்றான். "இல்லைன்னா கொஞ்சமாச்சும் துணி எடுத்துட்டு வந்து குடும்மா. நான் அத போட்டாச்சும் வெளிய வரேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட அந்த புள்ள வந்து பார்த்தோம்னா, உடனே போய் பிரின்சிபல்ட்ட சொல்லுது. "பாத்தீங்களா, பாத்தீங்களா? ட்ரவுசர போட்டு வந்துட்டு பையன் வந்துட்டு என்னென்னலாம் பேசுறான்ட்டு, என்கிட்ட வந்து துணி கேட்கறான் பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இத பார்த்த லோரி வந்து பார்த்தோம்னா, "ஏம்மா நீ நானும் சொந்தக்கார புள்ள தானம்மா. ஏம்மா இப்படிலாம் பண்ற? ஒரு துணி தானம்மா கேட்டேன். வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருந்தா கூட பிரச்சனை முடிஞ்சிருக்குமேம்மா. ஏம்மா இப்படிலாம் பண்ற? இப்ப வந்து பார்த்தோம்னா, எவ்வளோ பெரிய பஞ்சாயத்துல மாட்டி விட்டு பாத்தியா?" அப்படின்னு சொல்லி சொல்லுது. இத கேட்ட அந்த புள்ள வந்து பார்த்தோம்னா, "ஏய் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசாதப்பா. அதுவும் முக்கியமா வந்து பார்த்தோம்னா, நான் உன் சொந்தக்கார புள்ளங்கிறத மட்டும் வெளிய சொல்லிறாத சரியா? நீ இப்படி நின்னுட்டு இருக்க, அத வந்து பார்த்தோம்னா வெளிய சொல்லுவேங்கிறியே" அப்படின்னு சொல்லி சொல்லுது. இத கேட்ட லோரி வந்து பார்த்தோம்னா, "சரி நான் இத சொல்லக்கூடாது அப்படின்னா, நீ உடனே போய் வீட்டுக்கு போய் துணி எடுத்துட்டு வர. சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட அந்த புள்ள வந்து பார்த்தோம்னா, "பாத்தீங்களா என்னைய பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டான். என் வீட்டு சிச்சுவேஷன்லாம் வச்சு என்னைய பிளாக்மெயில் பண்றானே" அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமென்ட்டா உடனே ஆக்ட் போடுது. இத பார்த்த லோரி வந்து பார்த்தோம்னா, "நான் என்னம்மா கேட்டேன்? போய் துணி தானம்மா எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அதுக்கேம்மா இப்படி நடிக்கிற? ஏதோ கிரைம் சீன்ல என்னைய வந்து பார்த்தோம்னா கோத்து விடுற மாரி இருக்குதே" அப்படிங்கும்போது, அந்த பக்கம் போலீஸ் வந்துட்டு, "வரீங்களா சார்? நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்களே, அதுவும் பாதி ட்ரவுசரோட" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா போலீஸ் பிடிக்க வந்துட்டாங்க. பிரின்சிபல் கால் பண்ணிட்டான் போல. அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா லோரி இவங்களுக்கெல்லாம் தப்பிச்சு ஓடிட்டான். போலீஸ் வந்து பார்த்தோம்னா தேடிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தன் ட்ரவுசர் போட்டு சுத்திட்டு இருந்தான். நீங்க பார்த்தீங்களா இல்லையாம்மா? அப்படின்னு சொல்லிட்டு லோரிக்கு பின்னாடி இருந்தே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சடால்னு வந்து பார்த்தோம்னா, "உனக்கு ஏதாச்சு பிரச்சனையா? நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. இத கேட்டவுடனே வந்து பார்த்தோம்னா, நம்ம ஹீரோக்கு அப்படியே தூக்குவாரி போட்டுருது. பார்த்தா அந்த ஒரு மஞ்ச கலர் முடி வச்சுட்டு ஒரு பையன் இருந்தான்ல, கிளாஸ் ரூம்குள்ள வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தான்ல, அந்த பையன் தான். அந்த பையன் வந்து சொல்றான், "உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லு, நான் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட லோரி வந்து பார்த்தோம்னா, "எப்பா டேய் என்ன தெய்வம்டா நீ! என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறடா! சூப்பர்றா, சூப்பர்றா" அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே வந்து பார்த்தோம்னா, அந்த பையன் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். என் பேரு தான் வந்து பார்த்தோம்னா கோஹேலோ அப்படின்னு சொல்லிட்டு. "அது ஒண்ணுமே இல்ல கோஹேலோ, அந்த லிசா புள்ள இருக்கால்ல, அந்த புள்ளைய வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு கூட்டு போ சொன்னேன். வீட்டுக்கு கூட்டு போய் துணிய தான்ப்பா குடுக்க சொன்னேன். அதுக்கு வந்து பார்த்தோம்னா, இந்த புள்ள இப்படி கோத்து விட்டு போயிருச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட உடனே வந்து பார்த்தோம்னா, அந்த புதுசா இப்ப பேசிட்டு இருக்கான்ல, அந்த பையன் வந்து பார்த்தோம்னா, "போலீஸ்கார், போலீஸ்கார் இங்க தான் அந்த திருடன் இருக்கான். வந்து புடிச்சுட்டு போங்க." என்கிட்டயே வந்து பார்த்தோம்னா, ஒரு மாதிரியா பேசுறான் போலீஸ்கார் அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட வந்து பார்த்தோம்னா, லோரி "டேய் கொஞ்சம் இருடா, நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோடா. அவன் யாருன்னு எனக்கு தெரியும்டா" அப்படின்னு சொல்லி சொல்ல வரான். உடனே வந்து பார்த்தோம்னா, "அதெல்லாம் இல்லடா. நீ ஜெயிலுக்கு போடா. ஜெயிலுக்கு போய் எல்லாத்தையும் சொல்றா. அப்ப புரிஞ்சுப்பேன்டா நானு" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து பார்த்தோம்னா, அவன் "ஏய் ஆள விடு. நான் போலீஸ் கிட்ட கூட சொல்லல. நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி கிளம்புறான். இத கேட்ட லோரி வந்து பார்த்தோம்னா, "உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஒரு முக்கியமான விஷயம்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, "உன் துணிய எடுத்து கழட்டி குடுறா" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட அந்த பையன் வந்து பார்த்தோம்னா, பொலீர்னு ஒண்ணு குடுத்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தோம்னா, எக்ஸ்ட்ரா போலீஸ் கிட்ட போட்டு குடுத்துட்டு போயிருக்கான். அப்படியே வந்து பார்த்தோம்னா, ஒரு 5 போலீஸ் ஆயிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோவ சுத்து போட்டு தேடிட்டு இருக்காங்க. நம்ம லோரி வந்து பார்த்தோம்னா, ஒரு துணிக்காக வந்து பார்த்தோம்னா, எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்கான். அப்ப லோரி வந்து திங்க் பண்றான். இப்ப நமக்கு துணி வேணும்னா எவனையாச்சும் நம்புற மாரி ஒரு ஆள் இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தோம்னா, துணி வாங்க முடியும். அப்படியே திங்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா, நம்ம ரியோஜிய தான் காட்டுறாங்க. ரியோஜி வந்து பார்த்தோம்னா, அந்த அங்கிளோட ஃபர்ஸ்ட் டாட்டர் இருக்காங்களா, அவங்கலாம் வந்து பார்த்தோம்னா, நோட்டீஸ் குடுத்துட்டு இருக்காங்க. பேம்ப்ளெட்ஸ் குடுத்து இந்த மாரி வந்து பார்த்தோம்னா, டைவிங் கிளப்ல சேர்ந்துக்கோங்க, சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கேமராவ திருப்புனா, நம்ம லோரி வந்து பார்த்தோம்னா, அங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ரியோஜி கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்றான். "தேங்க்ஸ் ஃபார் ரியோஜி என்னைய காப்பாத்துனதுக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே வந்து பார்த்தோம்னா, நம்ம ரியோஜிட்ட வந்து கேட்கறான். "டேய் ஏதாச்சும் துணி இருந்தா குட்றா, நான் அத கொஞ்சம் போட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரியோஜி சொல்றான், "ஏன்டா உனக்கு துணி குடுக்குறதா முக்கியமா? எனக்கு வந்து பார்த்தோம்னா, என் கிளப்ல வந்து எல்லாத்தையும் சேர்க்கணும். அது தெரியுமா உனக்கு? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு வேற ஃப்ரெஷர்ஸ் டே. இன்னைக்கு விட்டா வேற எவனும் ஜாயின் பண்ண கூட மாட்டானுங்க. அதுவே எனக்கு மண்ட காய்ச்சலா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரியோஜி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிலாம் இருக்கு. சரியா? லோரி ஒழுங்கா வந்து சேர்ந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரியோஜி சொல்றான். இத கேட்ட லோரி வந்து பார்த்தோம்னா, "நான் நல்லா தான்டா வரேன். வந்ததுக்கு அப்புறம் துணி எங்க போகுதுன்னு தான்டா தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு லோரி சொல்லிட்டு இருக்கான். இத கேட்ட ரியோஜி வந்து பார்த்தோம்னா, "சரி, சரி ஓவரா பண்ணாத. நம்ம டீம்ல வந்து பார்த்தோம்னா, யாராவது ஒருத்தங்கள சேர்த்து விடு. கோத்து விட்ட அப்படின்னா, நான் உனக்கு துணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா, ரியோஜியும் லோரி வந்து பார்த்தோம்னா டீல் போட்டுக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தோம்னா, நம்ம கொகையில தான் காட்டுறாங்க. அந்த பக்கம் கொகையில வந்து பார்த்தோம்னா, அழுதலா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். "ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் காலேஜ் வந்துட்டேன். ஆனாலும் இப்படி நடந்துட்டு இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா, கொகைல் சொல்லிட்டு இருக்கான். இத கேட்ட நம்ம வந்து பார்த்தோம்னா, லோரி வந்துட்டு, "சரி எதுவா இருந்தாலும் பரவால்ல. எதுவும் வந்து பார்த்தோம்னா விட்டு குடுத்துறாத. உன் கனவ நோக்கி நீ போய்க்கிட்டே இரு. இதனால என்ன? இது போனா என்ன? அடுத்த கிளப்ல போய் ஜாயின் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட வந்து கொகைல் வந்து
சொல்றான், "ஒண்ணும் இல்ல. என்னோட கனவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குப்பை தான்" அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஏன் எல்லாருமே இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க? ஏன் எனக்குன்னு ஒரு சின்ன சின்ன கனவு இருக்கு. அத கூடவா நிறைவேத்த மாட்டாங்க? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மென்ட்ல அது இருக்கு, இது இருக்குன்னு சொன்னாங்கப்பா. அத நம்பி தான் நான் உள்ள வந்தேன். அது மட்டும் இல்லாம நான் நினைச்சேன் டிராமால காட்டுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஒரு குரூப் இருக்கும். அப்பலாம் நினைச்சுட்டு இருந்தேன். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கேங்ல தான் ஜாயின் பண்ண நினைச்சுட்டு இருந்தேன். அதுவே நம்ம காலேஜ்ல இல்லன்னு சொல்றாங்கப்பா. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, டிராமால இருக்கிற மாரி இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டான்ப்பா. அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோயில் வந்து சொல்லிட்டு இருக்கான். பரவால்ல எத்தன தான் ட்ரீம்ஸ் நான் வச்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இத நான் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, அச்சீவ் பண்ணியே தீருவேன். இத விட்டே குடுக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத கேட்ட லோரி வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா தான் சொல்றேன். உன் கனவ நோக்கி நீ போய்க்கிட்டே இருக்கணும். ஒரு டோர் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, இன்னொரு டோர வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி நீ பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கணும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கோஹேல் "ஓ! அப்படியா? அப்ப நானும் அந்த ட்ரீம்ஸ நோக்கி போணும்னு சொல்ல வரியா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம லோரி வந்து சொல்றான், "ஆமா, கன்ஃபார்ம் நீயும் போய் தான் ஆகணும். உன் கூட நானும் இருப்பேன். கவலைப்படாதப்பா" அப்படின்னு சொல்றான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கோஹேல் இத சொல்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கைய பிடிக்கிறான். "நானும் உன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கிறேன். நீ எங்க போனாலும் நானும் வரேன்" அப்படின்னு சொல்றான். அந்த பக்கம் ரியூஜி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் கட் பண்ணவனுங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கழுத்த நல்லா புடிச்சுக்கிட்டு, "நம்ம டீமுக்கு ஒருத்தன் கிடைச்சிட்டான்ப்பா" அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கானுங்க. இத பார்த்த நம்ம குஹேல் வந்து பார்த்தீங்கன்னா, "அட கொய்யால நேக்கா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கோத்து விட்டுருக்கான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தோன்னா, யாரெல்லாம் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி வந்து அட்டெண்ட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, புதுசா யாரெல்லாம் கிளப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்களோ, அவங்க எல்லாத்தையுமே வச்சு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி ஆரம்பிக்குது. நம்ம ரியோஜி அப்புறம் பாக்ஸ் கட்டிங் இருக்கிறவனுங்கலாம் செம்ம வைப் பண்ணிட்டு இருக்கானுங்க. பார்ட்டி அப்படியே ஸ்டார்ட் பண்றானுங்க. லோரி அந்த பக்கம் பார்த்துட்டு, "இது சரிப்பட்டு வராது. ஜூட் விட்டுருவோம்" அப்படின்னு லோரி அப்படியே எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கான். அப்பதான் வந்து பார்த்தோன்னா, சீசா அங்க நின்னுட்டு இருக்கான். அதாவது அந்த சொந்தக்கார புள்ள இருக்கான்ல, அந்த கசின் புள்ள. அவன் வந்து பார்த்தோன்னா, அங்க தான் நின்னுட்டு இருக்கான். அத பார்த்த நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, நீ வந்து பார்த்தோன்னா நம்ம கிளப்ல ஜாயின் பண்ணிட்டியா?" அப்படின்னு வந்து கேட்கறான். உடனே அந்த சீசா வந்து சொல்றான், "எங்க அப்பா தான் வந்து பார்த்தோன்னா, இங்க ஜாயின் பண்ண சொன்னாரு. வேற வழி இல்ல. நானும் ஜாயின் பண்ணி தான் ஆவணும்" அப்படின்னு சொல்றான். உடனே சீசா வந்து கேட்கறான், "உனக்கு இது புடிச்சிருக்கா? நீ வந்து ஜாயின் பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்றான். லோரி வந்து பார்த்தோன்னா, "ஐய்யய்யோ! கிடையவே கிடையாது. நான் ஒண்ணும் இந்த கிளப்ல ஜாயின்லாம் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு சீசா வந்து, "ஓ! அப்படியா? ஒரு வாட்டி அகைன் சொல்லி பாரேன்" அப்படின்னு சொல்றான். அந்த பக்கம் ரியூஜி வந்து பார்த்தோன்னா, நம்ம அந்த பாக்ஸ் கட்டிங் இருக்கிறவனுங்க லோரிய புடிச்சு அப்படியே தூக்கிட்டு போய், "வா மச்சி நம்ம போய் ஃபன் பண்ணலாம். உனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. மறந்துட்டியா? டேய் எத்தன ஃபர்ஸ்ட் டேடா வைப்பீங்க?" அப்படின்ட்டு லோரி வந்து சொல்லிட்டே போயிட்டு இருக்கான். லோரிய வந்து பார்த்தோன்னா, எப்படியோ வந்து பார்த்தோன்னா, அத எடுக்க வச்சுடுறானுங்க. எடுத்த உடனே வந்து பார்த்தோன்னா, லோரி வந்து பார்த்தோன்னா, "என்னடா இது இப்படி குடுத்துருக்கீங்க?" அப்படின்னு கடுப்புல இருக்கான். அப்போ வந்து பார்த்தோன்னா, "சரி தோழரே, எந்த பிரச்சனையும் வேண்டாம். இந்த தண்ணிய மட்டும் குடிங்க தோழரே" அப்படின்னு ஒரு பக்கம் வந்து ஒரு தண்ணி மட்டும் வருது. இத பார்த்த நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, "யாருங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. சரிங்க" அப்படின்னு தண்ணிய குடிச்சிடுறான். தண்ணிய குடிச்சோனே பார்த்தோன்னா, கிறுகிறுப்பா இருக்கு. "அட பாவி டேய்! சரக்கு ஊத்தியாடா குடுத்துருக்க" அப்படின்னு லோரி வந்து பார்த்தோன்னா, கடுப்பாகிடுறான். அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா, கோஹேல் வந்து சொல்றான், "என்னங்க நீங்க இப்படி மகா குடிகாரனா இருக்கீங்க லோரி. இப்படிலாம் குடிக்க கூடாதுங்க" அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் லோரி, "டேய் ஊத்தி குடுத்ததே நீ தான்டா. என்ன ரிவெஞ்ச் எடுக்கலான்னு வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் கோஹேல், "அப்படிலாம் இல்ல. ஆனா அந்த பக்கம் அவனுங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா கன்ஃபார்ம் நமக்கு தான் பிரச்சனை போலயே" அப்படின்னு நம்ம கோஹேல் சொல்லிட்டு இருக்கான். "என்னை திருப்பி கூட விடமாட்டானுங்க போல இந்த கிளப்ப விட்டே" அப்படின்னு கோஹேல வந்து சொல்றான். உடனே வந்து பார்த்தோன்னா, லோரி வந்து புரிஞ்சுக்கிறான். "என்ன மன்னிச்சிடு. நான் தான் வந்து பார்த்தோன்னா, உன்ன இந்த இடத்துல வந்து தேவையே இல்லாம கோத்து விட்டேன். ஸோ என்னைய நீ மன்னிச்சிடு" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, லோரி சொல்றான். இத கேட்ட வந்து பார்த்தோன்னா, கோஹேல் வந்து பார்த்தோன்னா, "ஒரு வழியா நீ புரிஞ்சுக்கிட்டியே. அதுவரைக்கும் நல்லது" அப்படின்னு சொல்றான். லோரி வந்து பார்த்தோன்னா, "சரி இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம். இந்தா இந்த டீய குடிச்சுக்கோ. டீ குடிச்சினா ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து பார்த்தோன்னா, கோஹேல் வந்து சொல்றான், "ஒழுங்கு மரியாதை இதே மரியாதையோட இருக்கணும். சரியா? எப்பயும் மாறக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீய எடுத்து குடிச்சிடுறான். குடிச்சு முடிச்ச உடனே தான் தெரியுது, "அடா பாவி! மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டியாடா? கொய்யால உன்னைய கொலை பண்ணாம விடமாட்டேன்டா" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்றான். இத கேட்ட லோரி வந்து பார்த்தோன்னா, "உன்னைய விட்டு நான் என்ன விடவாடா போறேன்? கொய்யால நானும் இப்படி தான்டா உள்ள வந்து சேர்ந்தேன். சத்தியமா உன்னையும் விட மாட்டேன்டா" அப்படின்னு லோரி கடுப்புல 2 பேருமே அடிச்சுக்கிறானுங்க. உடனே அந்த பாக்ஸ் கட்டிங் இருக்கான்ல, அவன் வந்து சொல்றான், "ஏய் இங்கலாம் சண்டை போடக்கூடாது. உனக்கு தெரியும்ல ரூல்ஸ் வந்து பார்த்தோன்னா, இப்படிலாம் சண்டை போடக்கூடாது. உங்களுக்கு அதுக்கு பதிலா ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் போடுங்க" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட லோரி வந்து பார்த்தோன்னா, நம்ம கொஹேல் வந்து சொல்றாங்க, "என்ன மேட்ச்சா? என்ன மேட்ச்சு?" அப்படின்னு சொல்றான். அந்த பாக்ஸ் மட்டைய வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். "அது ஒண்ணும் இல்லப்பா. ஒருத்தன் வாயில வந்து பார்த்தோன்னா தண்ணீய வச்சுக்கணும். இன்னொருத்தன் வந்து பார்த்தோன்னா அவன நக்கல் பண்ணணும். நக்கல் பண்ணும்போது அவன் தண்ணீய துப்பிட்டான்னா, அவன் தோத்துட்டான்னு அர்த்தம். அவ்வளோதான் கேம் முடிஞ்சுச்சு. இந்த மாரி தான் நம்ம கேம் வச்சுக்கணுமே தவிர, அடிதடிலாம் வச்சுக்கக்கூடாதுப்பா" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரியும் சரி, கொஹேலும் சரி, "ஓகே எனக்கு வந்து பார்த்தோன்னா கேம் புரிஞ்சிருச்சு. நம்ம கேம் விளையாடலாம்" அப்படின்னு சொல்றான். லோரி வந்து பார்த்தோன்னா, தண்ணீய வந்து பார்த்தோன்னா வாயில போட்டுக்கிறான். வாயில போடும்போது நம்ம கொஹேல் வந்து பார்த்தோன்னா, என்னென்னமோ மூஞ்சியெல்லாம் வச்சு காட்டுறான். அவன் வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா விட்டு குடுக்குற மாரி இல்ல. அவன் தண்ணீய துப்பவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாரியே நின்னுட்டுருக்கான். நம்ம கோயில் வந்து பார்த்தோன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாரி அப்படியே கடுப்பாயிடுறான். என்னடா இது அப்படின்ட்டு. இப்ப ரியூஜி வந்து சொல்றான். ரியூஜி வந்து, "டேய் இந்த மாரிலாம் ஒரு ட்ரிக்லாம் இருக்குடா. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணு" அப்படின்னு சொல்றான். "ஏய் என்ன ட்ரிக்ன்னே சொல்லாம அப்புறம் எப்புட்றா யூஸ் பண்றது?" அப்படின்னு கோஹேல் கேட்கும்போது, "ஓ சாரிப்பா. ஒண்ணும் இல்ல. ஒரு சீரியஸா வந்து பார்த்தோன்னா, ஏதாவது மேட்டர் சொல்லு. சீரியஸா மேட்டர் சொல்லும்போது கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா சிரிச்சுருவாங்க. அது உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து பார்த்தோன்னா, கோஹேல் சொல்றான், இது நல்ல ஐடியாவா இருக்கு. இத நான் யூஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா, சீரியஸ் மோடுக்கு போயிட்டு, "எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. நான் வந்து பார்த்தோன்னா, இது யார்ட்டயுமே வெளிய சொன்னதே இல்ல. நான் வந்து பார்த்தன்னா, ஒரு ஒட்டாக்கு. எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்தோன்னா, அனிமி, மாங்கா கூடவே இருப்பேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட உடனே வந்து பார்த்தோன்னா, லோரி வந்து
பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சுடுறான். யார்றா அவன் இப்படி மெண்டல் மாரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொகைல் சொல்றான், "பாத்தீங்களா சார், இப்படி கூட வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு காட்ட முடியும். ஏதோ ஒண்ணு சீரியஸான மேட்டரோ, ஏதோ ஒரு மேட்டரோ சொன்னா போதும் நீ சிரிச்சுருவ" அப்படின்னு சொல்லிட்டு. லோரி சொல்றான், "டேய் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லடா. உன் மூஞ்சி ரியாக்ஷன பார்த்தான்டா சிரிச்சேன்" அப்படின்னு சொல்றான். போட்டியில தோத்தனால வந்து பார்த்தீங்கன்னா லோரிய வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா குடிக்க சொல்றாங்க. முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து அப்படியே டர்ன் ஆகுது. கொஹேரா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிய குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் லோரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளாடிக்கிட்டே போயிட்டு ஒரு சொட்டை அங்கிள்ட்ட போயிட்டு, "ப்ளீஸ் என்னைய எப்படியாச்சும் நீங்க பாஸ்கெட் பால் டீம்ல சேர்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண்டியிட்டு கேட்கறான். இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஹேலுக்கு சிரிப்பு வந்துருது. "அட என்னடா இங்கிலீஷ் மூவில வர்ற மாரி பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஹேலும் தோத்துடுறான். ஸோ தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லோரியும் கொஹேலும் பார்த்துட்டு இருக்காங்க. "பாத்தியாடா என்னைய எங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க? இதுக்கெல்லாம் காரணம் நீதான்டா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க மறுபடியும். "உன்னைய கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் திருப்பி ஏதாச்சும் பண்ணுவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. மாத்தி மாத்தி இந்த கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்கானுங்க. அதாவது ஒருத்தன வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க வச்சுட்டு அவன விளையாட காட்டி அப்புறமேல் அவன வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன ஏத்திக்கிட்டே இருக்கானுங்க. இந்த கேம் விளையாண்டுட்டே இருக்கானுங்க. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியா வாந்தியில தான் வந்து முடியுது. 2 பேருமே மாத்தி மாத்தி வாந்தி எடுத்து இந்த மேட்சையே டிரா பண்ணிட்டானுங்க. இத பார்த்த ரியூஜி வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் என்னப்பா நீங்க இப்படி மகா குடிகாரனுங்களா இருக்கீங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "இந்தாங்க உங்களுக்கு நான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். தண்ணிய குடிச்சிட்டு அடுத்த வேலைய போய் பாருங்க போங்க" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இத பார்த்து நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லோரி வந்து பார்த்தீங்கன்னா, "எப்பா ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நடக்குதுடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிய எடுத்து குடிக்கிறானுங்க. தண்ணி எடுத்து குடிக்கும்போது தான் தெரியுது, அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சாராயம். அத பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பசங்க "அடங்கொய்யால போடா என்னைய திருந்தவே விட மாட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்றானுங்க. நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது குடிக்கிற தண்ணீன்னு நெனச்சானுங்க. பார்த்தா அது வேற தண்ணி. ஓகேவா? அப்படியே திரும்பி நம்ம ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. நம்ம அங்கிள் வந்து பார்த்தோன்னா, அந்த சிஸ்டர் பேசிக்கிறாங்க. "என்ன நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா 2 நாள் ஆச்சு. வீட்டுக்கே வரல. நம்ம வந்து பார்த்தோன்னா லோரி கிட்ட சொல்லி அவன ஒழுங்கா வீட்ல தங்க சொல்லி, அவன் பாட்டுக்கு எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்கான் பாருங்க." அப்படின்னு சொல்றான். லோரி வந்து பார்த்தோன்னா 2 நாளா வந்து பார்த்தோன்னா, அந்த ஃப்ரெஷர்ஸ் டே பார்ட்டிய கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ லோரிய புடிச்சு வச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணி கிளாஸ் ரூம்ல தான் காட்டுறானுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, சட்டையே இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தானோ, அதே மாரி வந்து பார்த்தோன்னா, இன்னைக்கு குகையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். குகையில வந்து சொல்றான், "இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. உன்னால தான்டா நான் இங்க வந்து மாட்டுனேன்." அப்படின்னு சொல்றான். "இல்ல, இல்ல நீ பண்ண பிரச்சனைனால தான் வந்து பார்த்தோன்னா, நம்ம இவ்ளோ தூரத்துக்கு கொண்டு போனோம்." அப்படின்னு சொல்லிட்டு லோரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா, நம்ம சியோசம் வந்து பார்த்துட்டு, "அட லூசு பசங்களா! இன்னும் நீங்க இங்கேயே தான் இருக்கீங்களாடா?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் 1 முடியுது. ஐ கெஸ் ரொம்ப நேரம் இழுத்து பேசியிருப்பேன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்த்தோன்னா, ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு சொல்ல ட்ரை பண்றேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.